இப்போ நம்ம வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜி பார்த்த மாதிரி எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி இருக்கிற மெட்டல்ஸை நம்ம கார்பன் யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தேடு யூஸ் பண்ணுறோம். அதாவது எலக்ட்ரிசிட்டியை அப்ளை பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தேடில் நம்ம ஒரு மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக மாற்றணும் அப்படின்னா என்ன கண்டிஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. அதாவது ΔG0 ஈக்குவல் டு மைனஸ் NFE0. இதில் n அப்படிங்கிறது ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. F அப்படிங்கிறது ஃபேரடே. E0 அப்படிங்கிறது அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது. இஎம்எஃப் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து we can tell as E0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே ஒரு ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும். எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தேடை யூஸ் பண்ணி ஒரு மெட்டலை நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரியாக்ஷன் அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல கிடைக்கிற E0 வேல்யூ என்னவா இருக்கணும், நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூவா இருக்கணும். அப்ப E0 வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ΔG0 வந்து என்ன ஆயிரும், நம்மளுக்கு நெகட்டிவ்ல வந்துடும். அப்ப தெர்மோடைனமிக் பிரின்சிபல் பிரகாரம் என்னது, டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜி, அதாவது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா மைனஸ்ல இருந்தது அப்படின்னா the reaction is spontaneous. அப்ப ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகணும், ஸ்பான்டேனியஸ் ரிடக்ஷன் இங்க நடக்கணும் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல கிடைக்கிற அந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் இஎம்எஃப் ஆஃப் த செல் வந்து பாசிட்டிவ்ல இருக்கணும். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள். இதுல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு என்ன அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பவுமே ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் will displace less reactive metal from its salt solution அப்படிங்கிறது நம்மளுக்கு பேசிக். இந்த பேசிக் பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை கேரி அவுட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் இருக்கு, சில்வர் இருக்கு அப்படின்னு சொன்னா சில்வரோட ரியாக்டிவிட்டியை காட்டிலும் காப்பரோட ரியாக்டிவிட்டி வந்து கிரேட்டர். அப்போ ஒரு சில்வர் சால்ட் சொல்யூஷன் எடுத்துட்டு அங்கே நம்ம காப்பர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காப்பர் என்ன செய்யும், நம்மளுக்கு சில்வர் சால்ட் இந்த சில்வர் அயான்ஸை வந்து மெட்டாலிக் சில்வரா ரெடியூஸ் பண்ணும். ஆனோடு மெட்டல் எப்பவுமே எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்போ என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். அப்போ சொல்யூஷன்ல நம்மளுக்கு என்ன இருக்கும், காப்பர் அயான்ஸ் சொல்யூஷன்ல இருக்கும். இதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மெயின் கீ பாயிண்ட் வந்து ஒரு செல் எலக்ட்ரோகெமிக்கல் செல் ரிடாக்ஸ் செல் செட் பண்றோம் அப்படின்னா E0 வேல்யூ வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்கணும். E0 பாசிட்டிவ்ல இருந்துச்சு அப்படின்னா ΔG0 வந்து ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ல வந்து அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்க்குறோம். இதில் வந்து ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ். இந்த ஹால்-ஹெரால்ட் ப்ராசஸ் வந்து we are applying for extraction of aluminium. இது நம்ம புக்கில் வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுக்கல. இதை டயக்ராமாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஈஸியாக வந்து எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் ரிகால் பண்ணிக்கலாம். இது எப்பவுமே வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலே 3 முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்கள் எழுதுனா அதுக்கு தான் நம்மளுக்கு மார்க்கே கொடுக்க போகிறது. ஒன்று வந்து என்னது, ஏனோடு என்னன்னு சொல்லணும், அதாவது பாசிட்டிவ் டெர்மினலாக அந்த ப்ராசஸில் எதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேத்தோடு என்னன்னு சொல்லணும். அடுத்தது அந்த எலக்ட்ராலிட்டிக் டேங்க்ல என்ன எலக்ட்ரோலைட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது சொல்லணும். அடுத்து இதில் ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சொல்லணும். ஆனோடு ரியாக்ஷன், கேத்தோடு ரியாக்ஷன், ஓவரால் ரியாக்ஷன். இதுதான் வந்து நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் மெயின் கீ பாயிண்ட்ஸு. நம்மளுக்கு மார்க் கிடைக்கிறது இதுக்கு தான். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அலுமினியம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற இந்த எலக்ட்ரோகெமிக்கல் டேங்க்ல நம்மளுக்கு கார்பன் ராடு, இந்த கார்பன் ராடு தான் என்னவா ஆக்ட் பண்ண போகுது, பாசிட்டிவ் டெர்மினல் ஆனோடா ஆக்ட் பண்ண போகுது. அப்போ ஆனோடு அப்படின்னு சொன்னால் கார்பன் ராடுன்னு நீ எழுதுனீங்கன்னா போதும், சென்டென்ஸே வேண்டியது இல்லை, ஆனோடு கார்பன் ராடு. அடுத்தது கேத்தோடு.
கேத்தோடு வந்து எது அப்படின்னா அயன் டேங்க் வந்து நம்ம எலக்ட்ராலிட்டிக் டேங்காக கன்சிடர் பண்ணுறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் அந்த அயன் டேங்க் உள் பக்கமாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கார்பன் வந்து லைனிங் கொடுத்துருக்கு. அப்போ அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன் கோட்டிங் அது வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது, நம்மளுக்கு கேத்தோட ஆக்ட் பண்ணுது, நெகட்டிவ் டெர்மினலா ஆக்ட் பண்ணுது. அடுத்தது இந்த எலக்ட்ராலிட்டிக் டேங்க்ல நம்ம என்ன எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 20% சொல்யூஷன் அலுமினா எடுத்துக்கிறோம். அலுமினாங்கிறது என்னது, அலுமினியம் ஆக்சைடு வந்து சொல்யூஷன் ஃபார்மேட்ல எடுத்துக்கிறோம். கூட வந்து என்ன போடுறோம், மோல்டன் கிரியோலைட் வந்து கூட ஆட் பண்றோம். அடுத்தது இதுல நம்ம 10% வந்து பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன் ஆட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பொட்டாசியம் குளோரைடு சொல்யூஷன் எதுக்கு அப்படின்னா இந்த அலுமினா அண்ட் கிரியோலைட் மிக்சரை வந்து நம்ம எலக்ட்ராலிட்டிக் டேங்க்ல எலக்ட்ரோலைட்டா எடுத்திருக்கோம் இல்லையா, அதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டை லோவர் பண்ணி கொடுக்கறதுக்கு, கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் என்ன ஆட் பண்றாங்க, பொட்டாசியம் குளோரைடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த எலக்ட்ராலிட்டிக் டேங்க் மோல்டன் ஸ்டேட்ல இந்த ஹோல் மாஸ் ரிமைன் ஆகி இருக்கிறதுக்கு, அப்படியே ரீடைன் ஆகி இருக்கிறதுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா 1270 கெல்வின் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றாங்க. இவ்வளவுதான். ஆனோடு கார்பன், கேத்தோடு அயன் டேங்க் லைன்டு வித் கார்பன், எலக்ட்ரோலைட் அலுமினா பிளஸ் கிரியோலைட், கூட வந்து நம்ம பொட்டாசியம் குளோரைட் 10% போடுறோம். பொட்டாசியம் குளோரைடோட ஃபங்க்ஷன் என்ன, டு லோவர் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மிக்சர் டேக்கன் இன் த எலக்ட்ராலிட்டிக் டேங்க். டெம்பரேச்சர் எவ்வளவு மெயின்டைன் பண்றோம் அது கொடுத்துருக்காங்க 1270 கெல்வின். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ அலுமினா தான் நம்ம ரெடியூஸ் பண்ணி அலுமினியமாக மாற்ற போகிறோம். அலுமினா அப்படிங்கிறது அலுமினியத்தோட ஆக்சைடு. அப்போ இந்த அலுமினியம் ஆக்சைடு எப்படி அயனைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது எப்படி அயனைஸ் ஆகும் அப்படின்னா அலுமினியம் அயான் ப்ளஸ் ஆக்சைடு அயானாக வந்து நம்மளுக்கு அயனைஸ் ஆகும். எப்பவுமே வந்து பாசிட்டிவ் அயான்ஸ் will move towards the negative terminal, negative ion will move towards the positive terminal. இதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ல வந்து நம்மளுக்கு மூமெண்ட் ஆஃப் அயன்ஸோட நேச்சர். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கேத்தோடு அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா எப்பவுமே கேத்தோடு ரியாக்ஷன் அப்படின்னாலே ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். இப்போ அந்த பாசிட்டிவ் அயன்ஸ், அந்த அலுமினியம் அயன்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, கேத்தோடுக்கு மூவ் ஆகும். அப்போ கேத்தோடுக்கு போகிறப்ப அங்கே எலக்ட்ரான் கூட கம்பைன் ஆகி என்னவா ரெடியூஸ் ஆகுது, அலுமினியம் மெட்டலாக ரெடியூஸ் ஆகி டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே வந்து ஆனோடு ரியாக்ஷன், இப்போ அலுமினியம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரான்ஸ் வேணும் இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னோம்னா ஆனோடில் இருக்கிற ஆக்சைடு அயான். இந்த ஆக்சைடு அயான் வந்து ஆக்சிஜன் கேஸையும் ப்ளஸ் நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். எங்கே கொடுக்கும், ஆனோடு. அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாலே கேத்தோடு ரியாக்ஷன் எப்பவுமே ரிடக்ஷன், ஆனோடு ரியாக்ஷன் வந்து எப்பவுமே ஆக்சிடேஷன். அப்போ இந்த ஆக்சிஜன் ஆனோடில் வந்து நம்ம கார்பன் ஆனோடு எடுத்துட்டதுனால இந்த ஆக்சிஜன் அந்த இடத்துல ஆக்சிஜன் கேஸா நம்மளுக்கு லிபரேட் ஆகிறது இல்லை. அப்ப எப்பவுமே ஆனோடு மெட்டல் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ்ல என்ன ஆகும்னு சொல்லுவோம், நம்ம டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுக்கு பிரின்சிபிள். அப்ப இந்த கார்பன் கூட இந்த ஆக்சிஜன் கம்பைன் ஆகி நம்மளுக்கு என்னவா எலிமினேட் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆனா ஆனோடுல லிபரேட் ஆகும். அப்போ ஒன் வேர்டுக்கு நான் இந்த ஒன் வேர்டு வந்து பார்த்துக்குங்க. ஒன்று பொட்டாசியம் குளோரைடு என்னவா ஆக்ட் பண்ணுது ஹால்-ஹெரால்டு ப்ராசஸ்ல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனோடுல என்ன கிடைக்கும், கேத்தோடுல என்ன கிடைக்கும். கேத்தோடுல எப்பவும் மெட்டல் தான் கிடைக்கும், அது பிரச்சனை இல்லை, அலுமினியம் வந்து கேத்தோடுல கிடைச்சிடும். ஆனா ஆனோடுல வந்து ஆக்சிஜன் எழுதிடாதீங்க. ஆனோடுல லிபரேட் ஆகிற கேஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸ்.